அடிமை மருமகள் 27வது எபிசோடுல நம்ம ஆனந்தி பெரியவும் மங்காமாவும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனந்திய பார்த்தாவே கொலை நடுங்க பயத்துல ஒரு மூலையில போயிட்டு ஒதுங்கி, என்னவ ஆனந்தி முன்ன மாதிரி இல்லையே, அடிமையா இருந்த மருமகள் இப்ப அதிகார மருமகளா விஸ்வரூபமும் மாறிட்டாலே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பெரியவும் மங்காமாவும். பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிமை மருமகள் 27வது எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை, நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியாக இன்னும் 2 டேஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. 4 o'clock பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரியல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போகுது. நம்ம ஆனந்தி பிரியாவும் மங்கம்மாவையும் ஒரு மூலையில ஒடுக்கி உக்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே ரொம்ப த்ரில்லரா இருக்க போகுது. நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. நம்ம இவ்வளவு நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்னடா இவ ஆனந்தி எது செஞ்சாலுமே பொறுத்துக்கிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கா. இவ எதுவுமே எதிர்த்தும் கூட பேச மாட்டேங்கிறா. எப்ப எதிர்த்து பேச போறாங்க. அருணும் நம்பவே மாட்டேங்கிறா. அதாவது அவங்க அப்பா சொல்றதையும் அவங்க பொண்டாட்டி சொல்றதையும் நம்ப மாட்றாங்க. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி சொல்றதை மட்டும்தான் நம்புறாங்க. அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல நம்மளும் இருந்தோம். இனி வரப்போற எபிசோட்ல பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் சூப்பரா இருக்க போகுது. இனி ஆனந்தியின் அதிகாரத்தை இனிமேல் நம்ம ஒவ்வொரு எபிசோடையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பு முனைய இருக்க பொழுது நம்ம எதிர்வே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸான ஒரு த்ரில்லர் எபிசோடு வரப்போற எபிசோட்லாம் இருக்க போகுது. நம்ம நினைக்காத ஒரு திருப்பு முனைய இருக்க போகுது. இனி மங்கம்மாவும் பெரியவும் உடைய கதி என்னவா இருக்க போகுது. அவங்களுடைய விஸ்வரூபம் ஆனந்தியுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட பார்க்கலாம். இனி ஆனந்தியும் இனி நம்ம அருணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஆனந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா மங்கம்மாவும் பெரியாவும் எல்லா வேலையும் வாங்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தி இனி சும்மா இருக்க போறது கிடையாது. நம்ம பெரியாவும் அதுக்கான சதி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இனி ஆனந்தி நம்மளை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எப்படியாவது வெளியே போயிடணும். அதுக்கு முன்னாடியே எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கல்யாணம் நடக்காது. அதே மாதிரி நம்ம அருணும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்தி பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டான். இனிமே நம்ம இந்த வீட்டில் இருந்தா நல்லா இருக்காது. எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம பிரியா. அதே மாதிரி மங்கம்மாவும் ஆனந்தி பேச்சே நம்ம இனிமே கேட்டுட்டு இருக்கான். நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே, இப்போ என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம 2 பேரும் குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ பிரியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஆனந்தி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. இனிமே இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு சரியாகாது. இனி இந்த வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. டீ காபி எல்லாமே வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் யானம் துலக்கணும், வீடு பெருக்கணும். இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஆனந்தி மட்டும் சோபா மேலே உக்காந்துக்கிட்டு எப்படி நடிக்கிறாங்க. புருஷன் வந்த ஒரு நடிப்பும் புருஷன் இல்லாமல் ஒரு நடிப்பும். இது எல்லாமே மங்கம்மா பெரியாவையும் நம்ம அருண்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் அருண் கொஞ்சம் கூட நம்புறதே கிடையாது. அருண் என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆனந்திதே எல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருங்க, நான் தான் நேரில் பார்த்தேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அருண் சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா, ஓகே நான் அவளை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அருண் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க நம்ம அம்மாவும் தங்கச்சியும் இப்படி சொல்லிட்டு இருக்கான். நம்ம பொண்டாட்டி சரியாக தானே வேலை செஞ்சுட்டு நல்லா தானே இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டுறாங்களே. இவ்வளவு நாளாக நம்ம அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சையும் கேட்டு இருந்தோமே, இனிமே நம்ம அப்பா பேச்சையும் பொண்டாட்டி பேச்சையும் தான் கேட்டு இருந்துக்கணும். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, இனி எல்லா சதி வேலைகளும் இவங்க தான் செய்வாங்களோ. இப்போ நம்ம பொண்டாட்டியுடைய கரு கலைச்சது கூட காரணம் இவங்கள கூட இருக்குமோ, நம்ம அம்மாவும் தங்கச்சி இருக்குமோ. அச்சச்சா அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை இருக்குமோன்னு ஒரு டவுட் படுறாரு முதல் முறையா நம்ம அருண். இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யார் உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு கண்காணிக்கிறாரு நம்ம அருண்.
ஆனா அருண் கண்காணிக்கிறான்னு தெரியுது நம்ம ஆனந்திக்கு. அத பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க கண்காணிக்கும் பொழுது அவங்க கிட்ட அடிமையா வந்து வேலை செய்ற மாரியும் நடிக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் டீ போடுறத டீ போட்டு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து சோஃபா மேல உட்காந்துக்கிட்டு, "ஆனந்தி இந்த வேலைய செய்யி, காப்பி கொண்டு வா, இத வேலை செய், அத வேலை செய்யன்னு" பயங்கரமா மிரட்டி வேலை வாங்குறாங்க நம்ம ஆனந்தி. பிரியாவும், மங்கம்மாவும் கொலை நடுங்கி போயிட்டு அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப வந்து நம்ம அருண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஆனந்தி பேச்சே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால நம்ம என்ன சொன்னாலும் நம்ப போறது கிடையாது. ஆனந்தி இப்ப சொல்றத தான் நம்ம அருண் கேட்குறாங்க அப்படின்னு வந்து பயத்துல ஒவ்வொரு வேலையும் வந்து இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க பெரியவன், மங்கம்மாம். இதுக்கு அப்புறமா வந்து சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்ம எதிர்பாராத ஒரு சஸ்பென்ஸ் எபிசோட்ஸ், ஃபீச்சர்ஸ் எபிசோட்ஸ் சூப்பராவே இருக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? நம்ம மங்கம்மாவும், பெரியவனுக்கும் ஆனந்தி வந்து செய்றது கரெக்ட்டா? இல்லையா? அவங்க இவ்வளவு நாளா அதிகாரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியவன், மங்கம்மாவும் ஆனந்தி எவ்வளவோ அடிபணிந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்னல்லாம் பண்றாங்களோ, அதுக்கெல்லாம் பொறுத்து கொண்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொறுத்தா இனி வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு விஸ்வ ரூபம் எடுத்து அவங்களையே வந்து அடிமையா வந்து வேலை செய்ய வச்சுட்டு இருக்காங்க. அதிகாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல. பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்ம எதிர்பாராத ஒரு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்க போகுது. நம்ம சூப்பரான ஒரு எபிசோட பார்க்க போறோம். நம்ம என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இனிமே வந்து நம்ம ஆனந்தி வந்து இனி இந்த வில்லத்தனங்கள பண்றவங்கள எல்லாரும் வச்சு செய்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இனி நம்ம பிரியாவும், மங்கம்மாவையும் ஆனந்தி செய்றது கரெக்ட்டா? இல்லையா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நடிமை மருமகள் 27வது எபிசோட அப்டேட்ஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நெறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வர நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய். டேக் கேர்.